ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, மாமியாரும் மருமகளும். வாங்க பார்க்கலாம். ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி எழில் மேனேஜராக வேலை செய்கிறான். அதே கம்பெனியில் இனியா கம்ப்யூட்டரில் வரவு செலவு கணக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இருவரும் படிக்கும் வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள். படித்து முடித்து ஒன்றாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார்கள். டீ பிரேக்கில் இருவரும் சில நேரங்களில் ஒன்றாக சென்று டீ குடிப்பார்கள். லஞ்ச் டைமில் நேரம் கிடைத்தால் கேண்டீன் சென்று சாப்பிடுவார்கள். அவர்கள் இருவர் குடும்பமும் நல்ல நண்பர்களாக பழகினார்கள். எழிலுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரே ஒரு தங்கை. அவளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இனியாவிற்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. அவள் அம்மா, அப்பா இவர்கள் மூவர் மட்டும்தான். கம்பெனியில் இவர்கள் இருவரும் பேசுவது, ஒன்றாக போவதை பார்த்த சக ஊழியர்கள் இவர்களை கேலி செய்வார்கள். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. சில நாட்கள் கழித்து இவர்களது நட்பு காதலாக மாறியது. இனியா வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு இவள் ஒரே மகள் ஆகையால் எவ்வளவு போராடியும் அவளது அம்மா அப்பா ஒப்புக்கொள்ளவில்லை. இவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நண்பர்களது உதவியுடன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செய்து கொண்டனர். முதலில் எழில் அம்மா இவர்களது திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இவர்கள் இருவரும் வெளியே சென்று வாடகைக்கு வீடு எடுத்து 1 மாதம் தங்கியிருந்தனர். பிறகு எழிலின் அம்மாவிற்கு சிறிது நாட்கள் கழித்து உடல் நிலை சரியில்லாமல் போயிற்று. அதை தெரிந்து கொண்ட எழில் அம்மாவை பார்க்க தன் வீட்டிற்கு வந்தான். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவனது தங்கையும் எழிலுக்காக பரிந்துரை செய்தாள். அதன் பின் எழிலின் அம்மா அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு வரும்படி கேட்டுக்கொண்டாள். வீட்டிற்கு வர சொன்னாலும் எழிலின் அம்மா அவர்கள் இருவரையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனிடம் அன்பாக பேசினாலும் மருமகளிடம் எரிந்துதான் விழுந்து கொண்டிருந்தாள். சிறிது காலம் அவள் சகித்து கொண்டிருந்தாள். மாமியார் எடுத்ததற்கெல்லாம் குறை சொல்ல ஆரம்பித்தாள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இனியா எழிலிடம் சொன்னாள். முதலில் பொறுத்துக்கொள் என்று சொன்னவன் தொடர்ந்து பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாததால் அம்மாவிடம் மனைவிக்காக பேசும்போது, நான் சொல்லாததையெல்லாம் கூறி உனக்கும் எனக்கும் சண்டை மூட்டு விடுகிறாள் என்று அழ ஆரம்பித்து விட்டாள். பிறகு எழில் இல்லாத நேரங்களில் மருமகளிடம், உன் வீட்டிலிருந்து என்ன செய்தார்கள், நீ என்ன கொண்டு வந்தாய் என்று ஒன்றாக கூறி அவளை குத்தி காண்பித்து பேச ஆரம்பித்தாள். இதையெல்லாம் எழிலிடம் சொன்னால் மீண்டும் சண்டை வரும் என்பதால் அதையெல்லாம் மறைத்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு மாமியார் என்ன பேசினாலும் பதில் எதுவும் பேசாமல் இருந்தாள். அவளும் பேசி பேசி அலுத்து போய்விட்டாள். கொஞ்ச நாளில் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை. ஏதாவது வேண்டும் என்றால் மட்டுமே பேசுவார்கள், இல்லை என்றால் அமைதியாகவே செல்வார்கள். 6 மாதங்கள் கடந்துவிட்டன. எழிலுக்கு கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைத்தது. வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவனும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டான். ஆனால் இனியாவிற்கு எழில் செல்வதில் விருப்பமே இல்லை. எழில் அம்மாவிற்கு அவனை அனுப்பிவிட்டு இருவரையும் பிரித்து வைக்கலாம் என்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தாள். எழிலுக்கு வெளிநாடு போக வேண்டும் என்று மனசு இருந்தாலும் இனியாவிற்காக வேண்டாம் என்று எண்ணமும் இருந்தது. இனியா எப்போதெல்லாம் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்ற பேச்சு எடுத்தாலும் மாமியார், இங்கேயே இருந்து எப்படி சம்பாதிப்பது, போய் வரட்டும், உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே, அவன் போய்விட்டு லீவு கிடைக்கும் போதெல்லாம் வருவான் என்று பேசி அவனது மனசை மாற்றிவிட்டாள். எழிலும் கிளம்பிவிட்டான். அவன் போனதிலிருந்து இனியாவிற்கு வெறுமையாகவே இருந்தது. தினமும் இரவில் அவன் போனில் அழைத்து பேசினாலும் தனது அருகில் இல்லை என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. வெளிநாடு சென்றவனை பேசி பேசி இவள் வர வைத்து விடுவாளோ என்ற பயத்தில் மாமியார் மருமகளிடம் 1 மாதத்திற்கு பாசமாக நடந்து கொண்டாள். பிறகு பழையபடி அவள் எது செய்தாலும் குற்றம் குறையுமாக சொல்லி கொண்டிருந்தாள். காலையில் எழுந்திருப்பது, சமைப்பது அனைத்தையும் பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பாள். தனது வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவரும் வெளிநாடு சென்று விட்டார்.
வேறு வழி இல்லாமல் அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தாள். கணவர் சென்ற 1 மாதம் கழித்த பிறகுதான் கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்தாள். அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. ஒரே தலை சுற்றுவதும் வாந்தி எடுப்பதுமாக இருந்தது. இது தெரியாமல் மாமியார் அவளை கரித்து கொண்டே இருந்தாள். எந்த வேலையும் சரியாக செய்வதில்லை, எதற்கெடுத்தாலும் போய் படுத்துக்கொள்கிறாய் என்று. மாதம் பிறந்த 3 நாட்கள் மட்டும் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வாள். அவர் வேலை முடிந்து வருவதற்கு முன்பாகவே டீ, பஜ்ஜி, ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாராக வைத்திருப்பாள். ஏனென்றால் சம்பள நாள் வந்துவிட்டது, சண்டை போட்டால் தரமாட்டாள் என்று அவளிடம் இருந்து சம்பளம் வாங்கும் வரையிலும் அன்பாக நடந்து கொள்வாள். ஒரு நாள் வேலை செய்யும் அலுவலகத்திலேயே மயங்கி விழுந்து விட்டாள். அவளது தோழி அவளை வீட்டில் வந்து விட்டுவிட்டு மாமியாரிடம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு போனாள். பிறகுதான் தெரிந்தது அவள் கர்ப்பமாக இருப்பது. அதன் பிறகு அவளது வாரிசை சுமக்கிறாள் என்பதற்காகவே அவளை எதுவும் சொல்லாமல் நன்றாக பார்த்து கொண்டாள். அவளை வேலையையும் விட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்கச் சொன்னாள். இனியா தன் கணவரிடமும் சொன்னாள். அவன் சந்தோஷம் மட்டும் படாமல் வருத்தமும் பட்டு கொண்டான். இச்சமயத்தில் உன்னுடன் நான் இல்லையே என்று வருத்தத்துடன். 6 மாதங்கள் கழிந்தது. அவன் லீவு கேட்டிருந்தான். கம்பெனியில் கொடுக்கவில்லை. டெலிவரிக்கு நாள் நெருங்கிவிட்டது. அவள் அம்மாவும் அப்பாவிடமும் தெரிவிக்கவில்லை எதையும் பற்றி. அடுத்த நாள் டெலிவரி முதல் நாள் இரவு சாப்பிட்டு தூங்க செல்லும் வேளையில் அவளுக்கு வயிறு வலி வந்தது. மாமியார் சூட்டு வலியாக இருக்குமோ என்று தண்ணீர் கொதிக்க வைத்து கொடுத்தாள். கேட்கவில்லை. இரவு வெகு நேரமாகிவிட்டது. ஆட்டோ தேடி எங்கும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தாள் மாமியார். வேறு வழி இல்லாமல் அடுத்த தெருவில் இருக்கும் இனியாவின் வீட்டிற்கு சென்று அவளது அம்மா அப்பாவிடம் விவரத்தை கூறினாள். பிறகு அவர்களுக்கு தெரிந்த ஆட்டோவை பிடித்து இனியாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மறுநாள் காலை 10 மணிக்கு குழந்தை பிறந்துவிட்டது. பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலோடு இருந்தார்கள். இனியா கண் முழித்து விட்டாள். தனக்கு பிறந்த குழந்தை என்னவென்று கூட அவள் அறிய முற்படவில்லை. கணவரை பார்க்க முடியவில்லை. இந்நேரம் அவர் உடன் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் வெளியில் ஒரு செவிலியர், உங்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்தை, இதோ என்று கொடுத்தாள். யாரோட குழந்தையோ யாருக்கோ கொடுக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கையில் வெளியில் கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. பார்த்தால் முதலில் தனது கணவர் குழந்தையோடு வந்தான். பார்த்தவுடன் தேம்பி அழுதுவிட்டாள். பின்தொடர்ந்து தனது அம்மா, அப்பா, மாமியார் என அனைவரும் வந்தனர். இனியா, நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன், உனக்காகவும் நம் குழந்தைக்காகவும் என்றான். குடும்பம் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். நிம்மதியான வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கதைகளை ஆர்வத்துடன் நீங்களும் கேட்க ஆவலோடு இருப்பீங்க. நானும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எதிர்பார்த்து கொண்டே இருங்க. தேங்க்யூ.